இவங்க பண்ணுறதுல தான் நம்ம அடிக்கடி கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. அட்வைஸ் பண்ணி விட்டு வந்திருக்கேன். இனிமேல் எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நீ பாட்டுக்கு தொலைச்சிட்டு எதுவும் கேட்டு வைக்காத, கோச்சுக்கோ. நான் ஏன் கேக்குறேன்? நான் என்ன லூசா? சரி, நான் பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் கிளம்புறேன், எனக்கு வேலை கிடக்கு. நான் என்ன ஒன்ன மாதிரியா முறைப்பொண்ணா முறைச்சிக்கிட்டே இருக்கணுமா? உங்க அப்பா எருமையே கொல்றா, நீ முறைச்சே கொல்லு. சொல்லுமாங்க. நீ என்னாச்சு? உங்க அண்ணனையும் அப்படியே வேகமா போனீங்க. அப்படியா? அப்ப அடுத்த வாட்டி பைக்கை பொறுமையா தள்ளிட்டு போறோம். நீ மறைக்கலாம், உங்க அண்ணன் என்கிட்ட எதையும் மறைக்காது. இங்க பாரு துளசி, சின்ன பிள்ளையில இருந்து உங்க அண்ணன் உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இனிமே நீ தான் புரிஞ்சு வாழணும். குடும்பத்துக்குள்ள 1008 ப்ராப்ளம்ஸ். சரி போதும், நிப்பாட்டு. இனிமே நான் பாத்துக்கிறேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் கேட்டேன்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்றாத. அது கேட்க கூடாதுன்னு தான் சொல்லுச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், அதுவும் உன் நல்லதுக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. நீ சும்மா கலெக்டர் ஆக போறேன்னு கதை விட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியாமே. உன் ஜாதகத்துல நீ கலெக்டர் ஆகிற அமைப்பு இல்லவே இல்லையா. அதனால சீக்கிரமா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு. ஏய், அதை நான் சொல்லலம்மா, உன் பார்ட்னர் சொல்லுச்சு. அப்புறம் நான் இப்படி ஒருத்தனை கட்டிக்கிட்டதே நீங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான். ஓகே ஓகே, அண்ணன் கிட்ட கேட்டதா சொல்லிடாத. ஓகே. பார்ட்னர், நான் ஜென்மத்துக்கு கலெக்டர் ஆக மாட்டேனா? ஐயோ, என்ன இப்படி குண்டை தூக்கி போடுற? அப்ப என் கனவெல்லாம் என்ன ஆகுறது? கொப்பு மவனே, இப்படி சொன்னதே நீதானே? எது? யார் இப்படிலாம் அள்ளி போட்டது? உன் பர்ச மலர் தான். இந்த வந்துருச்சே லைன்ல. நீ ஒரு நிமிஷம் லைன்ல இரு, எதுவும் பேசாத. துளசி, நீ கட்டிக்கு போற ஆளுதான் அவ. அதுக்குன்னு அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிருவியா? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய், வாட் நான்சென்ஸ். அவ இவன வாய புடிச்சு கிழிச்சு போடுவேன். ஓ, பக்கத்துல தான் வச்சிருக்கியா அவள? ஏய், நான் நினைச்சேனா நீ நினைச்சது எதுவுமே நடக்காம பண்ணி போடுவேன். அலப்பி. அலப்பியா? அவளை அப்புறம் வச்சுக்கிறேன். நீ இப்ப சொல்லு, நான் ஜென்மத்துக்கும் கலெக்டர் ஆக மாட்டேன்னு சொன்னியா? சே எஸ் ஆர் நோ? நோ. நான் எப்ப துளசி அப்படி சொன்னேன்? நீ தானே நான் சொன்னேன். பக்கத்துல பரமணம் கூட இருந்ததே. அடக்கு இருக்கு. சொன்னதே பரமண்ணன் தானே. அது கலெக்டர்ல கம்பவுண்டர் கூட ஆகாதுன்னு சொன்னாரு. வெயிட். வணக்கம் கலெக்டர் அம்மா. அந்த பச்சை கலர் கையெழுத்த எப்ப போட போறீங்க? நீங்க தான் நான் கலெக்டர் ஆக மாட்டேன்னு சொன்னீங்களாமே. ஐயோ, நான் எப்ப சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க கலெக்டர் ஆனா தானே நான் கல்லா கட்ட முடியும். தம்பி தான் ஒரு எமோஷன்ல சொல்லிட்டேன். அண்ணா, நான் எப்ப சொன்னேன்? நீயும் பக்கத்துல தான் இருக்கியா? ஒருவேளை தொலைச்சி சொல்லி இருக்குமோ? அண்ணே, தேவுடா, குடும்பமே போன்லதான் உட்காந்துருக்கீங்களா? வேற யார சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இப்ப யாரெல்லாம் லைன்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன் யார் சொன்னதுன்னு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நீயே இப்படி சொன்னா எப்படிடா? இல்ல பார்ட்னர். எம்மா சாவித்ரி, இப்படி நடிக்கிறியேடி. நீ எக்ஸாம்ல ஃபெயிலா? அதை என்கிட்ட மறைச்சிட்ட. அந்த கோவத்துல துளசிக்கிட்ட சொன்னேன். அது இப்படி வத்தி வைக்கும்னு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேனா? லெவலே வேறம்மா. கருமம் என்ன லெவல்னு தான் தெரியல. ஷட் அப். வெளிய போடி. ஏய் பார்ட்னர், போன்லயே நான் மாங்கனி IAS தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா தம்பி? நீ எப்பவுமே எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹலோ, நாங்கெல்லாம் லைன்ல தான் இருக்கோம். குடும்ப பிரச்சனையில நீங்க ஏன்டா காதை விடுறீங்க? ஓகே, நான் போயிட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அது ஏதோ கிராஸ் டாக்கு. நீ இப்ப எங்க இருக்க? நான் பால் ஊத்துற இடத்துல தான் நம்பி இருக்கேன். பேச விடுங்கண்ணே. ஓகே, நான் போயிட்டேன். ஐயோ, அத்தடி நேர்ல வரவா?